எப்பயும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. அட ஆமாங்க, ஒரு நாள் லீவ் வருதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலான்னு ஆவடியிலேருந்து காட்பாடி ஜங்ஷன் போனோங்க. அதனால் வந்து திருவள்ளூரில் வழக்கமாக நான் போகிற திருவண்ணாமலை லோக்கலில் தாங்க போவேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து திருவண்ணாமலை ஃபுல்லாகவே ரஷ்ஷாகவே இருந்துச்சு, உள்ளவே ஏற முடியல. அடுத்த ட்ரெயின் மங்களூரில் ஏறலான்னா அதுவும் ரஷ்ஷு. அதுக்கப்புறம் எர்ணாகுளம் பிஸ்னஸ் தான் வந்துச்சு. அடித்து பிடிச்சி ஏறினா உள்ளே மூச்சு கொடுக்குறோம் இல்லைங்க, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் காட்பாடி ஜங்ஷன் வந்தேன்னா காட்பாடி ஜங்ஷன்லேயும் கூட்டங்க. அப்புறமேட்டு விசாரிச்சு பார்த்தது தான் தெரியுது, எலெக்ஷன் வருது, அப்புறம் 3 நாள் தொடர்ந்து லீவு, அதனால மக்கள் எல்லாம் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கும் இந்த மாதிரி கூட்டத்தில் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் பிடிக்கலான்னு போனால் அங்கேயும் ஒரு கூட்டம். இதில் தான் ஒரு ஹைலைட்டு, ஆட்டோக்காரங்கன்னெல்லாம் 50 ரூபாய் கேட்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் பஸ் வந்துருந்துச்சு. சரி, அதுலேயும் வந்து அடித்து பிடிச்சி ஏறினோம்னா அங்கேயும் செம்ம கூட்டங்க. மூச்சு விடுக்கவும் முடியல, எங்கே இறங்கிடலான்ற மாதிரிலாம் தோணுச்சு. சரி, ஒரு வழியாக வந்து நானும் கிளம்பிட்டேன். சரி, கிளம்பிட்டு எங்களுடைய ஊருக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட்டங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே அப்படியே ஜொலிக்குது. அப்புறமே தான் தெரியுது திருவண்ணாமலை கிரிவலம் இருக்காமா, அதனால தான் அவ்வளோ கூட்டம்னு சொன்னாங்க. பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு இருக்கு. திருவண்ணாமலை மட்டும் இல்லைங்க, எல்லா ஊருக்கான எல்லா பஸ்ஸும் கூட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல இந்த மக்கள். சரி, அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு போகலான்னு பஸ் ஏறினேன்னா அங்கேயும் கூட்டம் முடியலங்க.